உன் சொந்த அக்கா வாழ்க்கைய அழிக்க உனக்கு அசிங்கமா இல்ல? மறந்து போச்சா நானும் மாமாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தோன்னு? நீ வெளிநாடு போய் நல்லா படிக்கணும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு என் வாழ்க்கை முழுசும் தியாகம் பண்ணனே. ஆனா நீ உன்னோட இந்த அழகு வச்சு என் வாழ்க்கையவே எரிக்க பாக்குறியா? நிறுத்து உன் தியாக நாடகத்தை. நீ பண்ணதெல்லாம் உன் கடமை. அதுக்காக இப்போ நீ தியாகி வேஷம் போடாத. நான் உன்னை இப்ப சின்ன பொண்ணு இல்ல. எனக்கு தலை வலிக்குது. உன்னோட இந்த ஓவர் ஆக்டிங்க முதல்ல நிறுத்து. டிராமாவா? போது, நிறுத்து எல்லாத்தையும். அக்ஷயாவை இன்னும் டென்ஷன் பண்ணுன, அப்புறம் நான் கெட்டவன் ஆயிடுவேன். டிவோர்ஸ் பேப்பர் ரெடியாகிற வரைக்கும் உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் வேலைக்காரங்க ரூம்ல தங்கிக்கோ. அக்ஷயாவை நீதான் கவனிச்சுக்கணும், புரிஞ்சுதா? ஆமா கண்ணா, நீ சொல்றதுதான் சரி. என் வம்சத்தை வளர்க்க போற மருமகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு இவகிட்ட சொல்லிடு. இல்லைனா இவளை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை இவ்ளோ கேவலமா எப்படி உங்களால பேச முடியுது? எனக்கு தாயாகிற தகுதி இல்லனா அதுக்கு IVF மாதிரி எவ்வளவோ வழி இருக்கு. அதுக்காக என் வாழ்க்கையை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அத்தை, நீங்களும் ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டுதானே அக்ஷயா கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்றீங்க. ஆனா நான் மனசார வேண்டிக்கிறேன், நீங்க எதிர்பார்க்கிற இந்த வாரிசு கனவு என்னைக்குமே நிறைவேறாது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.